ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி சூப்பரான டிப்ஸ் வீடியோ தாங்க சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டிலலாம் தொடப்பம் வாங்கும்போது அது அடிக்கடி வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு அந்த தொடப்பம் உழைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக வாங்கின தொடப்பத்துலேருந்து மண்ணல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கும், கடைசியாக நம்ம புது தொடப்பம் வாங்கின பிறகு பழைய தொடப்பத்தை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அது போல் தூக்கி போடாமல் அந்த பழைய தொடப்பத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றுற மாதிரியும் நான் 3 விதமாக இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் புது தொடப்பம் வாங்கியிருக்கேன். புது தொடப்பம் நம்ம எப்போவுமே வாங்கும்போது நல்லா குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கிக்கோங்க. விலையை பார்த்து வாங்காதீங்க. குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கினா தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அது லைஃப் கொடுக்கும். இப்போ நான் புது தொடப்பத்தை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது இந்த புது தொடப்பத்தை லேசாக நம்மளுக்கு தட்டும் போதே அதில் மணல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் தான் தூசு மணல் மாதிரி நம்ம எப்போ வீடு பெருக்கினாலும் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இது போல் துணி துவைக்கிற ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் தலை சீவிர சீப்பு கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தலையெல்லாம் எப்படி வாருவோமோ அது போல் ரொம்ப மெதுவாக வாரி விடுங்க. ரொம்ப வேகமாக இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்திங்கன்னா அது உருவிட்டு வர சான்ஸ் இருக்குது. அதனால் மெதுவாக இப்படி லேசாக விரித்து விட்டு மெதுவாக வாரி விடுங்க. இப்படி நம்ம செய்யும் போதே இதில் உள்ள தூசுலாம் ஒரு 30% இப்போயே போயிடும். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பக்கெட்டில் தண்ணி நிறையா வச்சுக்கோங்க. அதில் இந்த விளக்கமாரை நல்லா முக்கி எடுத்துக்கணும். இது போல் நல்லா சுற்றி விட்டு முக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும்போது அதில் உள்ள தூசுலாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இதில் நம்மளுக்கு ஒரு 50% நம்மளுக்கு இதில் வந்துடும். இப்போ இந்த தண்ணியை பாருங்கள், எவ்வளோ தூசு தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த தொடப்பத்தை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தொடப்பம் காஞ்சிருச்சு. இது போல் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக வாரி விடணும். இது போல் செய்யும்போது நம்மளுக்கு 90% அந்த தூசுலாம் கொட்டிடும். இப்போ பாருங்கள், இந்த தொடப்பத்தில் மீதம் இருக்கிற தூசியும் நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் புது தொடப்பம் வாங்கும்போது இந்த தூசு கொட்டுற பிரச்சனை இருக்காதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வாங்குகிற தொடப்பம் ரொம்ப நாளைக்கு உழைக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் செல்லோ டேப்லாம் இருக்கும்ல, அதை இது போல் நம்ம தொடப்பத்தில் நல்லா சுற்றி விட்டுக்கணும். என்கிட்ட இன்றைக்கி கலர் செல்லோ டேப் தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஒயிட் கலர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கலர் வெளியே தெரியாது. இப்போ இதை போல் நான் சுற்றுறது போல் நல்லா சுற்றிக்கங்க. நம்ம தொடப்பம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்குமே சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம சுற்றும் போது தான் நம்மளுக்கு தொடப்பம் விரிஞ்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு உழைக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தொடப்பம் 1 வருஷத்துக்கு மேலேயே லைஃப் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சில பேர் வீட்டில் தொடப்பம் யூஸ் பண்ணிவிட்டு இது போல் சுவரில் சாத்தி வச்சுருவாங்க. இது போல் வைக்கிறதுனால அந்த தொடப்பம் ஒரு பக்கமாகவே வளைஞ்சி சீக்கிரம் வீணாக போயிடுங்க. இப்படி பண்ணக்கூடாது. நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் கீழே இது போல் படுக்க போட்டுருங்க. இல்லைனா செவுத்தில் ஏதாவது ஒரு ஆணி அடித்து அதில் தொங்க விட்டுருங்க, கீழே படாமல். இது போல் செஞ்சால் தான் நம்மளுக்கு தொடப்பம் ரொம்ப நாளைக்கு வருங்க. இப்போ நான் இதில் வீடு கூட்டி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஒரு தூசு கூட வரவே இல்லை. சூப்பராக தொடப்பம் க்ளீன் ஆயிடுச்சு. இந்த தொடப்பத்துக்கு இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் அதோட லைஃப் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இது போல் செஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. இப்போது கடைசியாக நம்ம புது தொடப்பம் வாங்கினதும் பழைய தொடப்பத்தை தூக்கி போட்டுருவோம். அதுபோல் இனிமேல் தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றுற மாதிரி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த பழைய தொடப்பத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மேலே உள்ள அந்த புடியை பிளாஸ்டிக் புடியை லேசாக உருவிட்டோம்னா கீழே உள்ள புடி அப்படியே கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த சில்வர் புடி கலண்டு வந்துருச்சு. இப்போது இந்த மேலே உள்ள பிளாஸ்டிக் புடியை மேலே அது இது போல் நகர்த்தி விட்டுக்கலாம். அதாவது ஒரு சின்ன விளக்கமார் சைஸுக்கு நம்மளுக்கு நகர்த்தி விட்டுக்கலாம். பொறுமையாக நகர்த்துங்க. ரொம்ப வெளியே எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நகர்த்தி விட்டால் போதும்.
இப்போ இந்த தொடப்பத்தோட கீழ் பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட கட்டிங் பிளேடு இல்லை, அதனால நான் கத்தியை வச்சு கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கட்டிங் பிளேடு இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ண வரும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணோன்னா இது போல தான் இருக்கும். ஒரு சின்ன விளக்கமாறு மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம செல்லோ டேப் வச்சு நல்லா வந்து சுற்றி விட்டுக்கலாம். அதாவது நல்லா டைட்டாக கலராத மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவுமே அப்படியே வந்து சுற்றி விட்டுருங்க. நம்ம அந்த மொனை வரைக்குமே நல்லா வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கையில் வந்து அந்த விளக்கமாறு வந்து குத்தாது, குச்சிலாம். இது போல் நல்லா வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இப்போது சுற்றினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். நம்ம கைகளே வந்து குத்தாது, நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால. இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன தொடப்பம். இதை வச்சு நம்மளுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு ஜன்னல் கதவுங்களெல்லாம் இருக்கிற தூசியை தட்டி விடுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கைக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தூசிலாம் இருந்தால் கூட இதில் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் துடைக்கும் போது. நம்ம வீட்டு குழந்தைங்க கையில் கூட இதை கொடுத்தா கூட அழகாக வந்து அவங்க விளையாண்டுக்கிட்டே வந்து தூசியை வந்து தட்டி விட்டுருவாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் உள்ள பீரோல் இடுக்குகள்லாம் வந்து தூசி வந்து அதிகமாக படிஞ்சிருக்குங்க. அதை வந்து எதை வச்சுமே வந்து அது க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது போல் சின்ன தொடப்பத்தை வந்து அந்த இடுக்கில் விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த தூசிலாம் வந்து ரிமூவ் ஆயிருங்க. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுபோல் பீரோல் கீழே வந்து நம்ம இது போல் விளக்கமாரை விட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற தூசி குப்பை எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற இரும்பு கட்டலை கூட இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சின்ன தொடப்பத்தை வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சின்ன தொடப்பத்தை இந்த தண்ணியில் லேசாக முக்கி எடுத்துட்டு நம்ம ஜன்னலுங்கள்லாம் இருக்கக்கூடிய கம்பிகள் இடுக்கில் வந்து இது போல் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த கற்பூர தண்ணி வாடைக்கு ஒட்டடை வந்து சீக்கிரம் வந்து பிடிக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எறும்பு பல்லி பூச்சிங்க வந்து தொந்தரவு வந்து இருக்காது இந்த கற்பூர வாடைக்கு. இது போல் நம்ம சின்ன தொடப்பத்தில் வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து க்ளீனும் ஆயிரும், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. அதுபோல் மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.